தகவல்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை துவக்கி இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில அங்கம் வைத்த பாஜக இந்த முறை மூன்றாவது அணியாக தமிழகத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறது. பாஜக தலைமையிலும் ஒரு சில கட்சிகள் இணைந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில பங்கெடுத்து கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க. மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் என்பது நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழகத்துல பாஜகவின் பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டம் என்பது சென்னை காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில தற்போது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இன்றைய தினம் எண்மண் எண்மக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகை தர இருக்கிறார். மாலை சரியாக 5 மணி அளவுல தமிழகம் வரக்கூடிய அவர் தொடர்ச்சியாக மின்ட் சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில தொடர்ந்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலைதான் தமிழக பாஜக பாராளுமன்றத்துடைய அந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் என்பது மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் தலைமையில் தற்போது சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூர்ல நடைபெற்று வருகிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் இந்த கூட்டம் முதலில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக இந்த கூட்டமானது தற்போது மாற்றியமைக்கப்பட்டு தற்போது கேசவ விநாயகம் தலைமையில் நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் 39 பாராளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதற்காக தமிழகம் முழுவதுமே தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பொறுப்பாளர்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது பொறுப்பாளர்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிர்வாகிகள் திரண்டிருக்கிறார்கள். தேர்தலில் பாஜக எவ்வாறாக எதிர்கொள்ளப் போகிறது, குறிப்பாக பிரச்சாரங்களை மேற்கொள்வது குறித்தும் அதேபோல் மத்திய அரசுடைய திட்டங்கள் குறித்து வாக்காளர்களிடம் எவ்வாறு எடுத்துரைப்பது, புதிய வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை எவ்வாறு மேற்கொள்வது, அதேபோல் வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பன உள்ளிட்டவை எல்லாம் இங்கே விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல சரியாக மாலை 3 மணி அளவுல மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு தன் சார்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக இன்று மாலை ஜே.பி. நட்டா அவர்கள் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் வருகை தந்த பிறகாக இரவு நடைபெறக்கூடிய அந்த எண்மண் எண்மக்கள் நிகழ்ச்சிக்கு பிறகாக மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன், எல் முருகன், அதே போல் கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து தேவையான ஆலோசனைகளையும் ஜே.பி. நட்டா அவர்கள் வழங்க இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பாஜக கூட்டணியில் சேர விரும்பக்கூடிய கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் ஜே.பி. நட்டா அவர்களை இன்று நள்ளிரவு அவர் தங்க இருக்கக்கூடிய அந்த விடுதியில சந்திக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரில் ஜே.பி. நட்டா அவர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.